வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 27 டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். எந்த மாநிலத்தில் நடனம் மருணி மற்றும் லிம்போ அல்லது சுப்பா சிக்கிம்? எந்த மாநிலத்தில் நடனம் லோஷா மற்றும் ஜகுய் மணிப்பூர்? எந்த மாநிலத்தில் நடனம் ரிகாம்பதா மற்றும் போனியோக்சி அருணாச்சல் பிரதேசம்? மர்தனஜுமர் மற்றும் கட்சா ஜார்க்கண்ட். ஜெயபிரகாஷ் நாராயணன், அமர்த்திய சென், கோபிநாத் பர்டோலே மற்றும் ரவிசங்கர் 1999 பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சைத்தன்யா மகாபிரபு கௌரங்கா மற்றும் விஸ்வம்பர்னு சொல்லுவாங்க. பக்தி இயக்கத்துல முதல் முறையா கீர்த்தனைகள் அறிமுகப்படுத்தினது சைத்தன்யா மகாபிரபு. அவசர நிலையின் போது அடிப்படை உரிமைகள் இடைநிறுத்தம் அப்படிங்கிற விஷயத்த ஜெர்மனி நாட்டுல இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985 இருந்து 1990 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 20 அரசியலமைப்பு திருத்தம் கட்டுரை 368 சொல்லியிருக்காங்க. சுவர் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில நடந்துச்சு. லேசர் பிரிண்டரை உருவாக்குனது கேரி ஸ்டார்க். ஸ்கேனர் ருடால்ஃப் ஹெல். ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் பஞ்சாயத்து அமைச்சகம் 2018 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சௌபாகிய யோஜனா மின் அமைச்சகம் 2017. PM உஜ்வாலா யோஜனா பெட்ரோலிய அமைச்சகம் 2016. ஸ்டாண்ட் அப் இந்தியா நிதி மற்றும் சமூக நீதி அமைச்சகம் 2016. பிரதமர் ஷரமோகி மாந்தன் தொழிலாளர் அமைச்சகம் 2019. PM குசும் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க அமைச்சகம் 2019. காலநிலை தலைமைத்துவத்திற்கான UNEPE சாம்பியன்ஸ் ஆஃப் தி எர்த் விருதை வென்றவர் யார்? சுப்ரியா சாகு. டெல்லி NCR பாதுகாக்க இந்தியா எந்த உள்நாட்டு வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தும்? IADWS. 2006, 26 to 29 வரை இந்தியாவில் AI மற்றும் கிளவுட் விரிவாக்கத்திற்காக மைக்ரோசாஃப்ட் அறிவித்த மொத்த முதலீட்டு தொகை அளவு $17.5 பில்லியன். 2025 ஆண்டு ரைசிங் குளோபல் உச்சி மாநாட்டின் போது தெலுங்கானாவால் பெறப்பட்ட மொத்த முதலீட்டு உற்பத்தி உறுதிப்பாடு என 5.75 லட்சம் கோடி. கல்வி உரிமை கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் என்ற தலைப்பிலான அறிக்கையை எந்த அமைப்பு வெளியிட்டுள்ளது? யுனெஸ்கோ. கேப் ஜெர்மனி ஆராய்ச்சி நிறுவனம் உலக சுகாதார அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. UNEP காடுகளுக்கான நிதிநிலை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. வேர்ல்டு மெட்ரலஜிக்கல் ஆர்கனைசேஷன் COP30க்கான காலநிலை புதுப்பிப்பு நிலை. உலகளாவிய காசநோய் அறிக்கையை உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டிருக்காங்க. ஃபைட் சுற்று 2025 வென்றது யார்? ஆர் பிரக்னானந்தா 115.17 பாயிண்ட்ஸ் எடுத்து ஜெயிச்சிருக்காரு. மேக்னஸ் கால்சன் செஸ் எஸ்போர்ட்ஸ் உலக கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. வைஷாலி ரமேஷ் பாபு ஃபைட் மகளிர் கிராண்ட் செஸ் பட்டத்தை 2 முறை வென்ற முதல் பெண்மணி. அனிஷ் கிரி 2025 ஃபைட் கிராண்ட் செஸ் ஜெயிச்சிருக்காங்க. இந்தியாவின் 91வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ராகுல் VS. UK மகளிர் பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப்பை போதனா சிவானந்தன் ஜெயிச்சிருக்காங்க. அர்ஜுன் எரிகேசி ஜெருசலேம் மாஸ்டர்ஸ் விஸ்வநாதன் ஆனந்த தோக்கடிச்சு ஜெயிச்சிருக்காரு. பெலாரஸில் இருந்து பலமுறை பலூன் ஊடுருவலுக்கு பிறகு எந்த நாடு அவசர கால நிலையை விதித்தது? லித்துவேனியா. கல்மிகா குடியரசு இந்தியாவில இருந்து புத்தரின் புனித நினைவு சின்னங்கள்ல அக்டோபர் 11 இருந்து 18 வரைக்கும் அங்க காட்சிப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. சோ கால்மிகா குடியரசு ரஷ்யா நாட்டுல அமைஞ்சிருக்கு. கூகுள் சன்காச்சர் திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நியூசிலாந்து மற்றும் கென்யா இந்தியாவின் ட்ரிப்ஸ் அடிப்படையிலான பாஸ்மதி வர்த்தக முத்திரை பாதுகாப்பு கோரிக்கையை நிராகரிச்சிருக்காங்க. COP30 அமேசான் காலநிலை பாதுகாப்பு கட்டமைப்பில் 18 நாடுகள் கையெழுத்திட்டிருக்காங்க. எந்த கேரளா கல்லூரியில் இந்தியா போஸ்ட் தனது முதல் ஜெனரல் ஜென்சி தபால் நிலையத்தை திறந்தது? CMS கல்லூரி, கோட்டயம். இந்தியாவின் முதல் பட்டாம்பூச்சி சரணாலயம் ஆரலம், கேரளா அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் முதல் ISO சான்றளிக்கப்பட்ட காவல் நிலையம் அர்த்தங்கல், கேரளா அமைஞ்சிருக்கு. எந்த தேதியில் IIT மெட்ராஸ் மற்றும் இந்தியா AI மிஷன் சென்னையில் உலகளாவிய AI மாநாட்டை நடத்தியது? டிசம்பர் 11. IIT மணிப்பூர் பாதுகாப்புக்காக ட்ரோன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்காக அசாம் ரைபிள்ஸுடன் கூட்டு சேர்ந்திருக்காங்க. IIT மெட்ராஸ் AI திறன் மேம்பாட்டிற்கான ஐநாவின் சிறப்பு மையமா பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. குடிமக்கள் தங்கள் உரிமை கோரப்படாத நிதி சொத்துக்களை மீட்டெடுக்க இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட பிரச்சாரம் எது? யுவர் மணி யுவர் ரைட்ஸ். IEPF நிறுவனம் சக்ஷம் நிவேஷா பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்காங்க. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்ப்புற திட்டத்தின் கீழே அங்கீகாரம் சொல்லக்கூடிய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க.